ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாலே இருக்க பெரிய கடைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 6 வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கு முந்தின நாள் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து உனக்கு saree வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு வந்து ரெட் கலர் saree வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கேட்டுகிட்டே இருந்தேன், வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்ககிட்ட வந்து அது வாங்குற அளவுக்கு கொஞ்சம் பட்ஜெட் காணாது. ஸோ அதனால நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு கால் பண்ணி சொன்னாங்க, நீ வந்துரு கடைக்கு, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. நான் வந்து எனக்கு ரெட் கலர் saree தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போனோடனே சொல்லிட்டு எனக்கு ரெட் கலர் saree தான் எடுத்து போட்டாங்க. ஒவ்வொரு சாரியா எடுத்து காட்டினாங்க. ஒன்று வந்து கோல்டு செரி அந்த மாதிரி காட்டினாங்க. அப்புறம் இன்னொன்று மெரூன் கலரும் சேர்ந்த மாதிரி பட்டு காட்டினாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காட்டின பட்டு saree தான் ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு ரெட் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நாங்கள் ரேட்டு குறைஞ்சதெல்லாம் பார்த்து எங்களுக்கு வந்து கிடைக்கல. ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட். நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த சாரியில் வந்து பிளவுஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டினாங்க. அதை பார்த்துட்டு அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு, சரி இதோட குறைஞ்ச ரேட்டுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று சூஸ் பண்ணோம். அது எங்களுக்கு பிடிச்சிருந்து, அதை தான் வந்து ட்ரையல் பார்த்துருந்தோம். இதில் என்ன பார்க்க எனக்கே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னோட ஹஸ்பண்டுக்கும் இந்த saree வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக நாங்கள் வந்து ரெண்டாவது சூஸ் பண்ண சாரியே வந்து ஓகே பண்ணிட்டோம். பில் போட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியே வந்தோம்னா அங்கே நிறைய பொம்மைக்கெல்லாம் வந்து saree கட்டிவிட்டு இருந்தாங்க. சாரியோட ரேட் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருந்து பார்த்தீங்கன்னா, நான் 9,500 12,000 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆனால் சாரீலாம் பார்க்க சூப்பராக தான் இருந்துச்சு. சரி அப்படியே பில் போட்டு saree வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் முடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே போய் கொடுத்தோம். அழகாக முடிச்சு போட்டாங்க, வேகமாக போட்டுட்டாங்க. அங்கே சீக்கிரம் தருவாங்கன்னு எதிர்பார்க்கல, சீக்கிரம் தந்துட்டாங்க. அப்படியே அதை வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உள்ளே வரும்போதே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, சரி எனக்கு சாண்ட்விச் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், வாங்கி தந்துட்டாங்க. 2 பேரும் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிடும்போது சொல்கிறாங்க இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தோம், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிட்டு வீட்டில் போய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வரும்போதே நாங்கள் வந்து சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து சாப்பிட உட்காந்தா பாப்பா வந்து வண்டியில் உட்காந்துட்டு பாத்திரத்தை பற்றியும் போட்டு உருட்டிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. குட்டீஸ் இருக்க எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.